திருச்சிற்றம்பலம். இடறினும் தளறினும் எனதொரு நோய் தொடரினே மூன கடல் தொழே தெளிவேன். கடல் தனில் அமிதோடு கலந்த நஞ்சை மிடறினுள்ளடக்கிய வேதிய நீர். இதுவோ எமையாளு மாறு ஈவதொன்றமர்க்கில்லையே, அதுவோ உனதின்னருள் ஆவடி துறை அரணி. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைபெற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, அலங்கார கந்தனாம் நல்லூர் கந்தனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாவிடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் 4ஆம் நாள் 20/8/2025 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க என்று பிரார்த்தித்து, இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை, இந்த வாரங்களுக்கு அற்புதமான நாள். இன்று சிவன் ஆலயங்களிலே பிரதோஷ விரத பூஜை வழிபாடுகள், பிரதோஷ உற்சவங்கள், இவ்வாறான சிறப்பு பூஜை வழிபாடுகளிலெல்லாம் நாம் சிவன் ஆலயங்களிலே சென்று வழிபாடுகள் செய்து நந்தியம்பெருமானை வழிபட்டு அங்கே பிரதட்சணமாக வருகின்ற பொழுது சோமசூத்திர பிரதட்சணம் என்கின்ற வகையிலே வழிபாடுகள் செய்து பிரார்த்தனை செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் நன்மைகளும் நமக்கு கிடைக்கக்கூடியது. இன்றைய தினம் பிரசித்தி பெற்ற முருகன் ஆலயமாக உலகளாவிய ரீதியிலே மக்களாலே போற்றப்படுகின்ற அலங்கார கந்தனாம் நல்லூர் கந்த பெருமானுடைய இந்த உற்சவத்திலே இன்று சப்பை ரத உற்சவம், சப்பர திருவிழா வெகு விமர்சையாக அந்த வானளாவிய சப்பரத்திலே முருகப்பெருமான் அலங்காரமாக இந்த அலங்கார கந்தன் வீற்றிருந்து பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் அரோகரா அரோகரா முருகனுக்கு அரோகரா என்று வாயார புகழ, அங்கே கற்பூர ஆழியிலே ஆனந்தமாக ஜோதி வடிவத்திலே அந்த கற்பூரம் பிரகாசமாக தெரிய அடியவர்கள் உடைசூழ, நாதஸ்வர தவில் கலைஞர்கள் இசை மாறி பொழிய, பக்தர்கள் பஜனை கோஷ்டிகளெல்லாம் முருகன் பெருமைகளை பஜனை பாடல்களாக பாமாலைகளாக முருகப்பெருமானுக்கு சூட்டி வருகின்ற காலம். அந்த நேரத்தில் அடியவர்கள் அங்க பிரதட்சணம் செய்து இறை வழிபாடு செய்கின்ற சிறப்போடு கூடியதாகிய இந்த சப்பைரத உற்சவம் இன்றைய தினம் நடைபெற இருக்கின்றது. நாளைய தினம் நல்லூர் கந்த பெருமானுடைய தேர் திருவிழா, ஒரு சிறப்பான 24ஆம் நாள் நாளைய தினம் வியாழக்கிழமை நல்லூர் கந்த பெருமானுடைய இந்த தேர் திருவிழா. இலங்கையின் பல பாகங்களிலிருந்தும் அடியவர்கள் கூட்டம் கூட்டமாக வருவதோடு மட்டுமல்ல, இலங்கையின் பல பாகங்களிலிருந்தும் பக்தர்கள் பால்காவடி, பன்னீர் காவடி, புஷ்பக்காவடி என்று காவடிகள் எடுத்து வந்து ஆடி முருகனுக்கு தங்களுடைய நேர்த்திக்கடன்களை செலுத்துவார்கள். அவ்வாறு வழிபாடு செய்கின்ற நெல்லைக்கந்தனுடைய உற்சவம் தேர் திருவிழா நாளைய தினம் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. இன்று சப்பைரத உற்சவம் என்கின்றதாகிய சப்பர திருவிழாவிலும் எல்லோரும் கலந்து இறையருளை பெறுகின்ற வகையிலும், நேரிலே கலந்து கொள்ள முடியாதவர்களுக்காக இந்த டான் குழுமத்தினர் ஓம் தொலைக்காட்சி மூலமாக நேரலையாக
இந்த 25 நாள் உற்சவங்களையும் காலை மாலையிலே ஒளிபரப்பு செய்கின்றார்கள். இவ்வாறு இந்த நிகழ்வில் நாமும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாவிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து.